யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஹாபி அப்படின்ற காலம் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஹாபீஸை ஃபில் பண்ணுறதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்குது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஹாபீஸில் நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸை கொடுக்கணும், வித்தியாசமாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தா இன்டர்வியூவில் நமக்கு அதிகமாக மார்க் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது உண்மை கிடையாது. முதல்ல ஹாபினா என்னென்னு தெரிஞ்சுங்க. ஹாபி அப்படிங்கிறது ப்ரொஃபஷன் கிடையாது. ப்ரொஃபஷன் அப்படின்றது நம்ம செய்யக்கூடிய வேலை, தொழில். அதில் நமக்கு ரிட்டர்ன் இருக்கும் இல்லையா, நம்ம அதில் சம்பாதிப்போம். ஆனால் ஹாபி அப்படிங்கிறது ப்ரொஃபஷன் கிடையாது. ஆனால் நம்முடைய ஃப்ரீ டைமில் நம்ம ஒரு சில ஆக்டிவிட்டீஸை பண்ணுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா பொழுதுபோக்கு. இதை தான் நீங்கள் ஹாபியாக கொடுக்கணும். இந்த ஹாபியை ஏன் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த பொழுதுபோக்கு மூலமாக நீங்கள் எப்படி உங்களுடைய ஃப்ரீ டைமை கன்ஸ்ட்ரக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த ஹாபி எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு, அந்த ஹாபி மூலமாக நீங்கள் எப்படி மேம்பட்டுருக்கீங்க, ஒரு பெட்டர் பர்சனாக எப்படி ஆகியிருக்கீங்க, இந்த ஹாபியை வச்சு நீங்கள் உங்கள் சொசைட்டியை எப்படி பார்க்குறீங்க, அந்த நாடு எப்படி பார்க்குறீங்க, இந்த ஹாபியை ஃப்யூச்சரில் நீங்கள் எப்படி சொசைட்டிக்கு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் யூபிஎஸ்சி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஹாபியில் நீங்கள் ஜீனியஸாக இருக்கணும், பல விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்கணும்னா எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் இந்த ஹாபி பற்றி உங்களுக்கு எல்லா ஃபேக்ட்ஸும் தெரிஞ்சிருக்கணும்னா எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். ஆனால் அந்த ஹாபியை நீங்கள் உண்மையாலே பண்ணியிருக்கணும். இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பண்ணணும். நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு 2 இல்லை மேக்ஸிமம் 3 ஹாபி போட்டால் போதும். நிறைய ஹாபிஸ் போடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி போட்டி போட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஹாபிஸ் போடுறாங்க. என்ன ஆகிடும்னா, ஹாபிஸை கேட்காமலே விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்டர்வியூவில். அதனால் 2 அல்லது 3 ஹாபி உண்மையாலே பண்ணியிருக்கணும். இப்போ வரைக்கும் பண்ணணும். அது நீங்கள் புரிஞ்சு பண்ணணும், என்ஜாய் பண்ணி பண்ணணும். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த சிம்பிளான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஹாபியாக போட மாட்டாங்க. ஆனால் இதெல்லாமே போடணும். இதை வச்சு அழகாக ஆன்சர் பண்ணலாம். உதாரணத்துக்கு குக்கிங், க்ளீனிங் த ஹவுஸ், இதெல்லாம் போடலாம். க்ளீனிங் த ஹவுஸ் நீங்கள் ஹாபியாக போடுறீங்கன்னா அழகாக ஆன்சர் பண்ணலாம். காந்தி சொன்னார், சார் கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ்னு சொன்னார். அதை நான் கற்றுக்கிட்டேன். என் வீட்டை சுத்தமாக வைக்கிறதுனால என்னுடைய சரௌண்டிங்கை சுத்தமாக வச்சேன். என்னை பார்த்து நிறைய பேர் மோட்டிவேட் ஆனாங்க. இந்த மாதிரி ஒரு சிட்டிசனும் இருந்தால் ஸ்வச் பாரத் மிஷனை பெட்டராக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படி பேசணும். குக்கிங் உங்கள் ஹாபியாக இருக்குன்னா அதுலேயும் அழகாக ஆன்சர் பண்ணலாம். சார் குக்கிங் மூலமாக நான் சில டிஷ்ஷஸை கற்றுக்கிட்டேன். அதை தாண்டி இந்தியாவுடைய கல்ச்சரல் டைவர்சிட்டியை கற்றுக்கிட்டேன். இந்தியாவில் ஒரு ரீஜனில் நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஃபுட் ப்ராக்டிஸஸை அவங்க வச்சுருக்காங்க. இதை நான் குக்கிங் மூலமாக கற்றுக்கிட்டேன். ஸோ இது நாளைக்கு எனக்கு சிவில் சர்வீஸ்க்கு யூஸ் ஆகும். இப்படி ஆன்சர் பண்ணணும். ஒட்டுமொத்தமாக அந்த ஹாபி உங்களுடைய பர்சனாலிட்டியை வெளிப்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஹாபீஸ் காலமில் உங்களுடைய ஹாபீஸை ஃபில் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.